ஒரு காதல். பார்த்ததுனால தான் அவங்க பயந்து போய் உங்களை திரும்பவும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இல்லைன்னா உங்களை ஏதாவது அவங்க பண்ணியிருப்பாங்க. கயல் கயல் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாங்க? முன்ன பின்ன அவங்களை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? அவங்கள முன்ன பின்ன பார்த்த மாதிரி தெரியல சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை சார். அவங்க என்னை கடத்தும் போதே அவங்க என்னோட முகத்துல மயக்க மருந்து வச்சுதான் கடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்பவே தலை சுத்தி மயக்கம் போட்டுட்டேன். சார், இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது சார். ஒரு போலீஸ் அகாடமியில் வந்து ஒரு போலீஸ் ட்ரைனியை கடத்துறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இதெல்லாம் சும்மா விட்டா நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். ஆமா அன்பு. ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அதுக்கு விட கிடைச்சிட்டா இதை யார் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சார் சொல்லுங்க சார், என்ன யோசிக்கணும் சொல்லுங்க. இதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் சார். கையில கடத்திட்டு போனவங்க எதுக்காக திரும்ப கூட்டு வந்து விட்டுட்டாங்கன்னு யோசி. அதுக்கிடையில என்ன நடந்திருக்கும்னு யோசி. அதுக்கு விட கண்டுபிடிச்சிட்டா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சார் அதான் சொன்னனே சார், நான் பார்த்ததால அவங்க பயந்து போய் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு. நோ அன்பு, நீ என்ன பாக்குறவங்க நடுங்கிற அளவுக்கு பெரிய ஆளா? உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்ல வரல சார். நான் சாதாரண ஆளா இருந்தாலும் அவங்க கடத்தினதை நான் பார்த்துட்டேன்ல, அது அவங்களுக்கு ஆபத்து தானே சார். சரி, அப்படின்னா நீ யாரை பார்த்தேன்னு சொல்லு. உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? சார் என்ன சார், அதான் அவங்க முகமுடி போட்டிருந்தாங்களே, எப்படி சார் அடையாளம் தெரியும்? தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீ பார்த்ததுக்காக அவங்க பயப்படணும்? கயல் கூட தான் அவங்கள பார்த்தா, அதுக்காக அவங்க கடத்தாமலையா விட்டாங்க? அவங்க அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தானே மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா யோசிச்சா புரியும் அன்பு. எஸ் சார், சாரி சார். சூர்யா சாப், நாங்க எதை வேணாலும் விட்டு கொடுப்போம். ஆனா நாங்க எங்க வெற்றியை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். என்னை பார்த்து பயப்படுறவங்க, என்கிட்ட தோக்குறவங்க, என் மேல இருக்கிற பொறாமைனாலே உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாங்க. அந்த வெற்றிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் இழப்போம். கையில் என்ன நடந்தாலும் சரி, நீ மனம் தளராம இந்த போட்டியில ஜெயிச்சு பதக்கம் வாங்கணும். எதை கண்டும் நீ கலங்க கூடாது. வெற்றி மட்டும்தான் உன் குறிக்கோளா இருக்கணும். குட் லக். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ ஃபைனல் விளையாடினா நான் உனக்குள்ள இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. கண்டிப்பா நீ ஜெயிப்ப.